வணக்கம். நான் ராஜி. நம்ம வீட்டில் ஒரு சிலருடைய வீட்டில் வந்து ஏர் கூலர் பயன்படுத்துவாங்க. ஒரு சிலர் வீட்டில் ஏர் கண்டிஷனர் பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி வந்து நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்களில் இதுவும் வந்து ஒரு பொருளாக வந்து அமைஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இந்த ஏர் கூலருக்கும் ஏர் கண்டிஷனருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷனர் நீங்கள் பயன்படுத்தும் போது ஏர் கண்டிஷனரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறையில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர், அந்த வெப்பநிலையை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி அப்படின்னா ஈரப்பதத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணும். அதாவது ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் மூடப்பட்ட ஒரு அறையில் இதை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் ஏர் கண்டிஷனரோட வேலை. ஸோ இந்த ஏர் கண்டிஷனரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீஹியூமிடிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துரும். அதே மாதிரி தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுத்து ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணும். அப்போ இதே வந்து ஏர் கூலரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஹியூமிடிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹியூமிடிட்டியை அதிகரிக்க, காற்றுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த ஏர் கூலரில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் வேப்பரை வந்து ஏர் கூட வந்து மிக்ஸ் பண்ணும். அதாவது அது உள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோலிங் பேட் இருக்கும். அந்த ரோலிங் பேடில் ஐதர் ஃபைபர்ஸ் நார் வந்து உள்ளே இருக்கும், அதில் நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும், அல்லது உள்ள துணிகள் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஈரம் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய காற்றை வந்து குளிர செய்யும். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அதிகரிக்கும். எப்பயுமே வந்து ஏர் கண்டிஷனர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா ரூம்ஸும் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அதே நீங்கள் ஏர் கூலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதோடைய ப்ராப்பர் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜன்னலாவது கண்டிப்பாக ஓப்பன் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை தாண்டி டாக்டர்ஸ் வந்து ஜென்ரலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து பெஸ்ட்டு வென் கம்பேர் டு ஏர் கூலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கனாமிக்காக நம்மளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏர் கூலர் வாங்குவோம். பட் ஸ்டில் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதுதான். இன்றைக்கி என்ன குறள் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் செய் நன்றி அறிதல். குறள்: எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த ஒரு தப்பான விஷயத்தை செய்தாலும், அறத்தை மீறி செய்தாலும் தப்பி பிழைக்க வழி உண்டு. ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்தவருக்கு உயர்வே கிடையாது. கண்டிப்பாக எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தால் அது அவங்க செய்ய மறந்தால் கூட பெருசாக வந்து அது ஒரு பாதிப்பு கிடையாது. ஆனால் ஒருவர் செய்த உதவியை, ஒருத்தர் செய்த நன்றியை மறந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு எந்த ஒரு பிராயச்சத்தும் தேடவே முடியாது அப்படின்றது தான் வள்ளுவர் பெருந்தகை நமக்கு சொல்ல வர ஒரு விஷயம். கண்டிப்பாக இன்றைக்கி நாள் ஒரு நல்ல ஆரம்பமாக நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த்.